வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான ஆட்டுக்குடல் சூப் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப் இது நார்மலாகவும் நம்ம செஞ்சு குடிக்கலாம். வயிற்றுப்புண் வாய்ப்புண் இருக்கவங்க இந்த சூப்பை குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் குணமாகும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த சூப் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா சீக்கிரத்தில் நல்ல சுகம் கிடைக்கும். இந்த சூப் செய்கிறது ரொம்ப ஈஸி. என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்குடல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சது, மல்லி இலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இது நல்லா வறுத்து அரைச்ச சீரகத்தூள், 3 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூளும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குது. இப்போ நம்ம குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கலாம். எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தோல் உரித்து வச்சுருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா இந்த செரிமான பிரச்சனையும் வராது. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 10 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சா போதும், நல்லா ப்ரெஷர் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இப்போ குக்கரை திறந்துடலாம். நம்ம தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். குடலை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு இல்லைன்னா கூட்டு வைக்கிறதுக்கு எதுக்குனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்துருக்கோம் இந்த தண்ணியை. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான சூப் ரெடி. இதை நல்லா சூடாக குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, வாய்ப்புண் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். இப்போ நம்ம மல்லி இலை தூவியாச்சு. இப்போ நமக்கு சுவையான ஆட்டுக்குடல் சூப் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இப்போது நமக்கு சுட சுட சூப் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.